எங்கள் வீட்டிலே பூச்செடியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இந்த வீட்டில் இருக்க பூச்செடியெல்லாம் பூ பிடுங்கி கட்டி சரமாக கட்டி போடுவேன். வாடாமல்லி பூவெல்லாம் ரொம்பலாம் வாடாது. நல்லா டெய்லி பிடுங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிச்சிப்பூ வாடாமல்லியும் கலந்து தான் கட்டி போடுவேன். என்னால் வெளியெல்லாம் போய் பூ வாங்க முடியாது. அது ரொம்ப தூரம் போகணும், விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. அதனால் நான் டெய்லி பூவை இதில் வச்சே பூஜை பண்ணிக்கிடுவேன். இந்த பூ வச்சே நான் பூஜை பண்ணிக்கிடுவேன். பூ கட்டுறது சில பேருக்கு பூ இப்படி மாற்றி விரல் மாற்றி போடுறதுக்கு வராது. இப்படி நான் கட்டின மாதிரி கட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்க லேசாக கால் வச்சு கயிறு கட்டுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இது இப்படி கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூ இப்படி கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கட்டுறதுக்கு. பிறகு நான் காலையில் வேலைக்கெல்லாம் போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூ கட்ட ஆரம்பிப்பேன். அதனால தான் என்னால் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பூ கட்டுவேன். இப்போ அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்திருக்கு. இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோவெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், நாங்கள் வீட்டில் இருக்க பூ வச்சே தான் கட்டி போட்டிருக்கேன். என்னால் ஏண்டது எது முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.